விசுவாசமானது காணப்படுபவர்களின் உறுதியும் காணப்படாதவர்களின் நிச்சயமாக இருக்கிறது. அதனாலே முன்னோர் நற்சாட்சி பெற்றார்கள். ஏனோக்கு மரணத்தை காணாத எடுத்துக்கொள்ளப்பட்டான். அவன் மரணத்துக்கு முன்னே அவன் கடவுளோடு எழுந்துட்டு வாழ்ந்தான். கடவுளோடு எந்த நேரம் வாழ்த்தினான். அவனை மரணத்தை காணாத எடுத்துக்கிட்டாங்க. அதே மாதிரி ஆபேல் காயின் அண்ணன் தான். காயினன்படி கர்த்தர் ஏற்றுக்கொண்டார். ஆபேலுடைய பலியை ஏற்றுக்கொண்டான். ஏன்னா அவனுடைய பலி அவ்வளோ ஒரு விசுவாசத்தோடு கொடுத்தாங்க. அதனால் என்ன பண்ணுறாங்க, கோபத்தில் என்ன பண்ணான், சகோதரன் காயின் போய் ஆபேலை கொலை செய்துட்டான். இருந்தபோதும் இன்னமும் அவனுடைய ரத்தமானது பேசிக்கொண்டிருக்கிறது வேலை சொல்லுவது. அதுவுமே நோவா கடவுளோடு வாழ்ந்தான். கடவுள் வாழ்ந்தபோது அப்போ மக்கள்கிட்ட சொன்னான், மக்களுடைய பாவம் அதிகமாக இருக்குது, கடவுளை அடிக்க போகிறாரு, நீங்களாம் பாவத்தை விட்டு திரும்புங்க சொல்லும்போது அவன் யாருமே அவர் சொல்ல கேட்கல. அப்போ கடவுள் என்ன செய்தார், நீ எல்லா மிருகங்கள் நல்லது கெட்டது ஆணுக்கு எல்லா இடங்களும் சேர்த்து வை, அதுக்கு உணவு தானம் சேர்த்து வை சொல்லிட்டு கடைசி என்ன பண்ணால் பேடை செய்ய சொல்லி அளவுக்கெல்லாம் கொடுக்குறாரு. பேடை செய்ய சொல்கிறாரு. பேடை செய்த பிறகு அவர் என்ன பண்ணுறாரு, ஒரு நாள் குறிப்பிட்டு நீங்கள் எல்லாரும் அவர் மனைவி 3 அதாவது மருமகன் தான் அவர் சொல்ல கேட்டாங்க. அவர் 8 பேர் தான் உள்ளே போனாங்க. அவருடைய கதவை சாத்திட்டாங்க. அப்புறம் 40 நாள் மழை பெய்யுதான். 40 நாள் மழை பெய்யுது. அப்போது அந்த 8 விசுவாசத்தோட இருந்தாங்க. அவனும் குடும்பமும் 8 பேரோட காப்பாற்றப்பட்டது. அவன் ஆபிரகாம் என்ன பண்ணுறான், அவன் ஒரு இடத்துக்கு போன்றாங்க, இந்த இடத்த விட்டு போவான். அவன் என்ன இடம் அவர் கடவுள் சொல்கிறதுக்கு முன்னே போயிடறான், விசுவாசத்தோடு போகிறான். அதில் தான் ஆபிரகாம் விசுவாசிகளின் தந்தை என்று சொல்லப்படுவாங்க. பிறகு அவனுக்கு ஈசாக்கு பிறக்கிறான். ஈசாக்கு பிறந்த பிறகு அவனை போய் அவனை ஊரே மல்ல போய் எனக்கு பலி கொடுன்றாரு. ஆனால் மனைவி கூட சொல்லாமல் எடுத்துன்னு போகிறான். அவன் மகன் கேட்குறான், அப்பா விறகு இருக்குது, நெருப்பு இருக்குது, ஆட்டுக்குட்டி இல்லையாப்பா பலிக்கணும், கர்த்தர் கொடுப்பார் வான்னு சொல்லிட்டு போகிறான். மோரியா மல்ல போன பிறகு அவன் என்ன பண்ணுறாரு, கட்டையெல்லாம் அடுக்கி மகனை அது மேலே கடத்தி கையை வாங்கும்போது கர்த்தர் கூப்பிட்றாரு, பிள்ளையாண்டா மேலே கையை போடாத, அது ஆடு பாரு, அதை எடுத்து பயிரிடு, அது முள்ளில் மாட்டிட்டு. ஸோ அவன் கீழ்ப்படினால தான் அவர் என்ன சொன்னாராம், ஆபிரகாம் கையை பிடிச்சிருந்து வெளியே காட்டி போய்ப்பார், வானத்து நட்சத்திரம் எண்ண முடியுமா, எண்ண முடியாது. அந்த கடற்கரை மணல் எண்ண முடியுமா, எண்ண முடியாது. உன்னுடைய சந்ததியை கடற்கரை மணலை போலும் வானத்து நட்சத்திரம் போலும் பெருக்க பண்ணுவேன்னு சொன்னார். அதேமாரி ஈசாக்கு என்ன பண்ணுறான், கடல் மேல் ரொம்ப விசுவாசமாக இருந்தான். தன் மனைவிக்கு குழந்தை பிறக்கவில்லைன்னு சொல்லிட்டு அவனுக்கு ஆண்டவரோட விசுவாசத்தோட ஜெபித்தான். ஜெபித்த பிறகு அவனுக்கு குழந்தைகள் பிறந்தார்கள். யார், யாக்கோபும் ஏசாவும் பிறந்தான். ஏசா என்ன பண்ணுறான், தகப்பன் தாய் வேறொரு, அதாவது இஸ்மாயில் வம்சத்து பெண்ணை திருமணம் செய்யக்கூடாத தாய்க்கு ரொம்ப பிரியம் இல்லாததுனால யாக்கோபு அதிகமாக நேசித்தான். இருந்தாலும் இவன் வேட்டையாடி கொண்டு ஒரு ஈசாவுக்கு ரொம்ப வயசான ஒரு கண்ணு தெரில தானே தெரியும். அதனால் ஏசா கூப்பிட்டு,
உன்னை வந்து நான் உனக்கு ஆசீர்வாதம் பண்ண போகிறேன், எனக்கு ஒரு வேட்டையாடின்னு வா, 8 வயதுக்கு சமைத்து வாணும். அவன் என்ன பண்ணான், போய் எடுக்கணும். போயிட்டு வரதுக்குள்ளே இதை கேட்டு இந்த மனைவி ரெபேக்கா என்ன பண்ணுறா, நீ போய் ஒரு ஆட்டை எடுத்துன்னு வா, ஆட்டை வந்து உங்கள் பொண்ணுக்கு ருசியாக நான் வச்சு தரேன், நீ போய் அந்த ஆசீர்வாதத்தை வாங்கிக்கோ சொல்லுவோம். அதேமாதிரி அவன் வர்றதுக்குள்ளே போய் இந்த ஆசீர்வாதத்தை வாங்கி கொடுவோம். அப்போது என்னென்னா அவன் ஈசாக்கு தன் பிள்ளைகளை ஆசீர்வதி போகிறான்னு நினச்சி ஆசீர்வாதம் கூப்பிட்டான். ஆனால் அந்த விசுவாசம் தகப்பனுடைய ஆசீர்வாதம் ரொம்ப பெரிதுன்னு நினச்சி யாக்கோபு என்ன பண்ணுறான், போயிட்டு அப்போ அம்மா சொன்ன பேச்சு கேட்டு அந்த ஆசீர்வாதத்தை வாங்கிக்கிறான். அதேமாரி அதன் பிறகு யாக்கோபு என்ன பண்ணுறான், கடவுள் மேலே இந்த விசுவாசம் மாறதுனால அவன் என்ன பண்ணுறான், தன்னுடைய பேர பிள்ளைகளை ஆசீர்வதித்தான் சாக போகிறதுக்கு முன்னே. யோசிப்பும் கூட கர்த்தர் மேலே விசுவாசம் இருந்ததுனால நீங்கள் எல்லாரும் எரித்து விட்டு போகும்பொழுது எங்கள் எலும்பை மறந்துடாத எடுத்துன்னு போங்கன்னு சொல்லி. அதே மாதிரி யாக்கோபு ஏசாவுக்குள்ள ஒரு வேற்றுமை இருந்த போதிலும் கூட கர்த்தர் என்ன பண்ணுறாங்க, விசுவாசத்தில் யார் முந்தி இருக்கிறாங்களோ அவங்கள